வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 17 வகையான புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும். மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை. தமிழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி துரோகம் இழைத்துள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களுடன் பாஜக அரசு போர் புரிவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஈரானுக்கு பதில் வெனிசுலாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்யும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 17 வகையான புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும் என மத்திய பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் மருத்துவ காப்பீடுகளுக்கு சலுகைகள் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் மருத்துவத்துறை முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையாற்றினார். அதில் மனநலம் மற்றும் சிகிச்சை முறைகள் மருத்துவ அவசர காலத்தில் ஏழை எளிய மக்களை அதிகம் பாதிக்கும் மருத்துவ செலவுகளை கவனத்தில் கொண்டு அதனை குறைக்கும் வகையில் நாடு முழுவதும் மருத்துவ மையங்களை ஏற்படுத்துதல், மருத்துவமனை உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல், மனித வளத்தை அதிகரித்தல் போன்றவற்றில் மத்திய அரசு கவனம் செலுத்துவதாக பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் வட இந்தியாவில் தற்பொழுது தேசிய மனநல மருத்துவ மையம் இல்லாததால் ராஞ்சி மற்றும் தேஜ்பூர் பகுதிகளில் தேசிய மனநல மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், மாவட்ட மருத்துவமனைகளில் விபத்து கால சிகிச்சை அளிக்கும் திறனை 50% விரிவுபடுத்தப்படும் என்றும், அவசர கால சிகிச்சைக்கு நோயாளியின் குடும்பத்தினர் அதிகமாக செலவிடுவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என்றும், 17 வகையான புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் மருந்துகளும் அடிப்படை சுங்க வரி விலக்கு அளிக்கப்படுவதாகவும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 2026-2027 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். மத்திய பட்ஜெட் குறித்து பாஜகவினர் வரவேற்பு அளித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் ஏமாற்றமளிப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இன்மை, வீழ்ச்சி அடைந்து வரும் உற்பத்தி, மூலதனத்தை இழந்து வரும் முதலீட்டாளர்கள், சரிந்து வரும் வீட்டு சேமிப்பு, விவசாயிகளின் நிலைமை, உலகளாவிய அதிர்ச்சி நிலைமை ஆகிய அனைத்தும் மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டு விட்டன என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். மேலும் திருத்தம் செய்தவருக்கு மறுக்கப்படும் இந்த பட்ஜெட் இந்தியாவின் நெருக்கடிகளை கண்டு கண்மூடித்தனமாய் இருப்பதாக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்றும், தமிழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி துரோகம் இழைத்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் எப்படியும் தோல்வி உறுதி என்பதால் தமிழ்நாட்டை மீண்டும் மத்திய பாஜக அரசு புறக்கணித்தது என்றும், தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை எனவும், ஏற்கனவே வரவேண்டிய ஜல் ஜீவன் மற்றும் கல்வி நிதியும் இல்லை எனவும், வழக்கமாக சொல்லும் திருக்குறள் கூட இம்முறை இடம்பெறவில்லை எனவும், அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் கேட்டால் 5 ஆண்டுக்கு திட்டம் போல் வாசித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் மத்திய பட்ஜெட் 2026 என்பது ஏமாற்று பட்ஜெட் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று தனது எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுடன் பாஜக அரசு போர் புரிவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் காணல் நீர் போன்றது, சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றும், இந்த நிதிநிலை அறிக்கையானது அம்பானி, அதானி, கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்களுக்கானது என்றும், ஏழை எளிய மக்களுக்கோ, விவசாயிகளுக்கோ, பெண்களுக்கோ, தொழிலாளிகளுக்கோ, இளைஞர்களுக்கோ வகுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை அல்ல என்றும், குறிப்பாக நாடு இன்று பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது எனவும், அமெரிக்க டாலரின் மதிப்பு ரூபாய் 100 எட்டவிருக்கும் எனவும், வெளிநாட்டு நெருக்கடிகள், நம் வெளியுறவு கொள்கையால் நிதி ஆளுமை இல்லாததால் நாடு பாதிப்படைந்து வருகிறது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி என மத்திய அரசு செய்த தவறுகளுக்கு இந்திய மக்கள் விலை கொடுத்து கொண்டிருக்கின்றனர் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பதில் வெனிசுவேலாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்யும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். எண்ணெய் வளங்கள் மிகுந்த வெனிசுலாவிலிருந்து
அமெரிக்காவிற்கு போதைப் பொருள் கடத்துவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த நாட்டின் மீது படையெடுத்த அமெரிக்கா அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து நாடு கடத்தினர். இதைத் தொடர்ந்து வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் ஆனார் டெல்சி ரோட்ரிகஸ். அவர் பதவியேற்றதும் வெனிசுலாவின் எண்ணெய் வளங்கள் மீதான அரசின் முழு கட்டுப்பாட்டை தளர்த்தி தனியார் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட புதிய சட்ட திருத்தத்தில் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் கையொப்பமிட்டார். இதனையடுத்து வெனிசுலாவா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்தி கொண்டுள்ளது. ஈரானில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடும் பொருளாதார நெருக்கடியால் அதிருப்தி அடைந்த மக்கள் கடந்த டிசம்பர் 28 முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் பொருளாதார சரிவிற்காக தொடங்கிய போராட்டம் தற்பொழுது ஆட்சி மாற்றத்தை கோரும் அரசியல் போராட்டமாக மாறி உள்ளது. இந்த விவகாரத்தில் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ஈரான் அரசிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர் எச்சரிக்கைகளை விடுத்து வந்தார். ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் இராணுவ தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஈரானை விடுத்து வெனிசுலாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட உலக நாடுகளை ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அந்த வகையில் ஈரானுக்கு பதில் வெனிசுலாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்யும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். அருப்புக்கோட்டை அடுத்த பந்தல்குடியில் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முழு உருவ வெங்கல சிலையுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த பந்தல்குடியில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு புதிதாக முழு உருவ வெங்கல சிலையுடன் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய மணிமண்டபத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் முழு உருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் மணிமண்டபம் கட்டுவதற்கு இடம் வழங்கியவர்களுக்கும் நன்கொடை வழங்கியவர்களுக்கும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி என்ற நிலையை உருவாக்குவதற்கு மக்கள் அனைவரும் தயாராக உள்ளனர் என்று வடுகப்பாளையத்தில் நடைபெற்ற கழகத்தின் அலுவலக திறப்பு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த வடுகப்பாளையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு ஒன்றிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கலந்து கொண்டு கழகத்தின் மேற்கு ஒன்றிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எங்கு திசை காட்டுகிறாரோ அதை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தை பொறுத்தவரையில் புதிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் எனவும், அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி என்ற நிலையை உருவாக்குவதற்கு மக்கள் அனைவரும் தயாராக உள்ளனர் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். திசை காட்டுகிறாரோ அந்த திசை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்திலே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையை தான் அவருடைய வெற்றி என்ற நிலையை உருவாக்குவதற்கு மக்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார். காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் மக்களின் பங்களிப்பில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் படிக்கும் மாணவர்களையும் இளைஞர்களையும் விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அப்பகுதி மீனவ கிராமவாசிகள் ஒன்றிணைந்து ஊர் மக்களின் பங்களிப்பில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். அதன் பின்னர் மீனவர்களுடன் அமைச்சர் திருமுருகன் பேட்மிண்டன் விளையாடி மகிழ்ச்சி அடைந்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். மீனவர்களின் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் மீனவ மாணவர்களின் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக அரசை எதிர்பார்க்காமல் மக்கள் பங்களிப்போடு விளையாட்டு அரங்கம் அமைத்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக மீனவ மக்கள் தெரிவித்தனர். செய்யாறு புறவழி சாலையில் அமைந்துள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலை முன்பு திமுக மாவட்ட அயலக அணி துணைத் தலைவர் MK கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் O ஜோதி 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு புறவழி சாலையில் அமைந்துள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலை முன்பு திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வந்தனர். இந்த நிலையில் இன்று திமுக மாவட்ட அயலக அணி துணைத் தலைவர் MK கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
நிகழ்ச்சிக்கு வெண்பாக்கம் ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், தினகரன், அனக்காவூர் ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், நகர செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி கலந்து கொண்டு சுமார் 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் வேல்முருகன், மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் கலைஞர், பாஸ்கர், துரைசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான குங்ஃபு போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு குங்ஃபு அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட குங்ஃபு சங்கம் ஆகியவை இணைந்து தென்னிந்திய அளவிலான குங்ஃபு போட்டியை கோவை அரசூர் பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற குங்ஃபு போட்டியில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பைட்டிங், தாலு என்கிற கைப்பாடம் என 2 வகையான போட்டிகளில் சப் ஜூனியர், சீனியர் ஆகிய பிரிவுகளில் 2 நாட்கள் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளதாக கோவை மாவட்ட குங்ஃபு சங்க செயலாளர் பாலமுரளி கிருஷ்ணன் தெரிவித்தார். பசுமை தாயகம் என பெயர் வைத்து கொண்டு சினிமா பாடல்களை பாடி மக்களை குத்துப்பாட்டிற்கு ஆட வைத்த அவலத்தினாலும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணியின் சலிப்பான பேச்சை கேட்க முடியாமலும் பெண்கள் கூட்டரங்கை விட்டு கலைந்து சென்றனர். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தமிழகம் முழுவதும் மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட கவரப்பேட்டையில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்ட பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பங்கேற்று பெண்களிடம் உரையாற்றினார். இந்த நிலையில் சௌமியா அன்புமணியின் பேச்சை கேட்க பொறுமையின்றி பெண்கள் கூட்ட அரங்கிலிருந்து எழுந்து சென்றனர். கட்சி நிர்வாகிகள் தடுப்புகள் அருகே சென்று பெண்களை வெளியே விடாமல் தடுத்த போதிலும் அவர்களை பொருட்படுத்தாமல் பெண்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். கூட்டத்தில் இருந்த 3 பங்கு பெண்கள் புறப்பட்டு சென்ற நிலையில் பெரும்பாலான நாற்காலிகள் காலியாக கிடந்தன. எனினும் காலி நாற்காலிகளை கண்ட போதிலும் அசராத சௌமியா அன்புமணி நாற்காலிகள் முன்பு தனது உரையை நிகழ்த்தி முடித்தார். முன்னதாக கூட்டத்திற்கு வந்து காத்திருந்த பெண்கள் சோர்வடையாமல் இருப்பதற்காக பாட்டு கச்சேரி நடத்தப்பட்டது. பசுமை தாயகம் என பெயர் வைத்துக்கொண்டு சினிமா மோகம் கூடாது என்றெல்லாம் பேசுபவர்கள் தங்களது கூட்டத்தை தக்க வைக்க சினிமா குத்துப்பாடல்களை போட்டு நடனமாட வைத்த அவலம் அரங்கேறியது. லால்பேட்டையில் செயல்படும் மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியின் 82ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் செயல்படும் மன்பவுல் அன்வார் அரபு கல்லூரியின் 163ஆம் ஆண்டு விழா மற்றும் 82ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு அரபு கல்லூரி தலைவர் முகமது சாதிக் தலைமை தாங்கினார். விழாவில் பங்கேற்ற அனைவரையும் செயலாளர் அமானுல்லா வரவேற்றார். விழாவில் அரபு கல்லூரி முதல்வரும் கடலூர் மாவட்ட அரசு காஜியுமான நூருல் அமீன் ஹஜ்ரத் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை அல் ஹிதாயா அரபு கல்லூரி நிறுவனர் சதுதீன் ஹஜ்ரத், கோவை தாருல் இஸ்லாம் மஸ்ஜிதின் தலைமை இமாம் அப்துல் மாலிக் ஹஜ்ரத் உள்ளிட்ட மார்க்க அறிஞர்கள் கலந்து கொண்டு மார்க்க உரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியின் முடிவில் அரபு கல்லூரி பொருளாளர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி நன்றி தெரிவித்தார். சினிமாவில் ஒழுக்கமான நபர்களை பார்ப்பது அரிதான நிலையில் எந்த கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகாத சிறந்த மனிதர் PT செல்வகுமார் என்று சுசீந்திரத்தில் நடைபெற்ற கலையரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் செயல்படும் SMSM மேல்நிலைப் பள்ளியில் கலையரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் பங்கேற்று அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் பயில்வான் ரங்கநாதன் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமாருடன் எனக்கு 40 ஆண்டுகால பழக்கம் உள்ளது எனவும் சினிமாவில் ஒழுக்கமான நபர்களை பார்ப்பது அரிதான நிலையில் எந்த கட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகாத சிறந்த மனிதர் PT செல்வகுமார் என்றும் பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்தார். மேலும் தாய் தன் குழந்தையை பாதுகாப்பாக பார்ப்பதை போன்று PT செல்வகுமார் விஜயை பாதுகாத்தார். ஆனால் இன்றைக்கு அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் என யாரின் பேச்சையும் விஜய் கேட்கவில்லை என்றும் இவர் யாரையும் மதிக்க தெரியாததால் எந்த காலத்திலும் தலைவராக மாட்டார், அந்த தகுதி விஜய்க்கு இல்லை என்றும் மனைவி மற்றும் குழந்தைகள் இல்லாத போதிலும் எதையும் எதிர்பார்க்காமல் ஏழைகளுக்கு உதவி செய்தவர் MG ராமச்சந்திரன் என்றும் அதனால்தான் MG ராமச்சந்திரன் பெயர் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்றும் கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த போது ஒரு தலைவனாக இருந்ததால் விஜய் அந்த இடத்தில் துணிச்சலாக நின்றிருப்பார், ஆனால் அங்கிருந்து தப்பித்து ஓடியவர்தான் விஜய் என்றும்
அந்த இடத்தில் தம்பி PT செல்வகுமார் இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவமே நடந்திருக்காது என்றும் விஜயிடம் நல்ல ஆலோசகர் கிடையாது என்றும் தெரிவித்த அவர், விஜயின் தலைவர் ஆதி, காவலன் படங்களுக்கு பிரச்சனை வந்தபோது அதை சாதுரியமாக கையாண்டு பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததுடன் அந்த படங்களை திரைக்கு கொண்டு வந்தவர் PT செல்வகுமார் என்பதை திரையுலகம் அறியும் என்று பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்தார். மேலும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நல பண்பானவர்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு நல்ல சேவைகளை தொடர்ந்து செய்ய முடியும் என்றும் PT செல்வகுமாருக்கு இறைவன் அருளால் நல்ல பதவிகள் தேடி வரும் என்றும் திரைப்பட நடிகர் பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்தார். சுசீந்திரத்தில் செயல்படும் SMSM மேல்நிலைப் பள்ளியில் தைப்பூசத்தை முன்னிட்டு புதிய கலையரங்கம் கட்டுவதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் அடிக்கல் நாட்டி வைத்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். சுசீந்திரத்தில் செயல்படும் SMSM மேல்நிலைப் பள்ளியில் தென்குமரி கல்விக் கழக செயலாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான PT செல்வகுமார் தனது சொந்த செலவில் கலையரங்கத்தை கட்டி கொடுக்க உள்ள நிலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு PT செல்வகுமார் கலையரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் செயலர் என் மகாலிங்கம் தலைமை வகித்தார். தலைமை ஆசிரியர் கண்ணன் முன்னிலை வகித்தார். விழாவில் டாக்டர் PT செல்வகுமார் பங்கேற்று அடிக்கல் நாட்டி வைத்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் பயில்வான் ரங்கநாதன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிந்து மற்றும் வழக்கறிஞர் D பாலகிருஷ்ணன், பெரிய நாடார் ரவிமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமானின் ஆலயங்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகள் சிலவற்றை தற்பொழுது காணலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்துள்ள முருகன் திருக்கோவிலில் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலை 4 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் காலை 6 மணிக்கு 1008 சங்கு அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகன் தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்தும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தியதுடன் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வழிபட்டனர். செங்கல்பட்டு அடுத்த ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட இருங்குன்றம்பள்ளி மலை உச்சியில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலமுருகன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்காக பால்குடம் எடுப்பது வழக்கம். அதன்படி 2026ஆம் ஆண்டு தைப்பூச விழாவை முன்னிட்டு இருங்குன்றப்பள்ளி பாலமுருகன் திருக்கோவிலில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று 1008 பால்குடத்தை சுமந்து ஊர்வலமாக சென்று பாலமுருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். மேலும் பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் K சல்குரு, முன்னாள் துணைத் தலைவர் உமாபதி, ஆலய நிர்வாகிகள் உட்பட இருங்குன்றப்பள்ளி, வேம்பாக்கம், ஆலப்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அடுத்த நடுப்பழனி பெருங்கரணை கிராமத்தில் கனகமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மரகத தண்டாயுதபாணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் உள்ளூர், வெளியூர்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு 108 பால்குடங்களை சுமந்தும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்று தண்டாயுதபாணி சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பச்சைமலை பாலமுருகன் திருக்கோவிலில் நடைபெறும் தைப்பூச தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அதிமுக சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோபி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் கோபி நகர அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையில் 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் மூலவர் கதிர்வேல் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவிலில் வேல்தான் மூலவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அடுத்த MGR நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மங்கள இசையுடன் குரு வந்தனம், கிராம வேதா பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோ பூஜை, லட்சுமி ஹோமம், முதல் யாகசாலை பூஜை, மகா பூர்ணஹூதி, சாந்தி ஹோமம், தம்பதி பூஜை, கலச அபிஷேகம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது.
அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பெரிய காட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மங்கள இசையுடன் கணபதி பூஜை, பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சுமந்து கொண்டு சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் 25 அடி உயரமுள்ள யானை வாகனத்திற்கும் கோவிலின் கோபுர கலசத்திற்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அழகர் சுவாமியை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை, திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான், மேலூர் மட்டுமின்றி சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கட்டண தரிசனத்தில் வருபவர்கள் கோவிலுக்கு இடப்புறமாகவும், இலவச தரிசனத்தில் செல்பவர்கள் கோவிலுக்கு வலப்புறமாகவும் கிரிவல பாதை நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். இதேபோன்று திருப்பரங்குன்றம் கோவிலின் உப கோவிலான கோட்டை தெரு பழனி ஆண்டவர் சந்நிதியில் பழனி ஆண்டவருக்கு காலை 10 மணிக்கு பால், பன்னீர், தேன், மஞ்சள், திருமஞ்சனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான திரவ பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. உத்திரமேரூர் அடுத்த மானாமதி கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகி அம்மாள் சமேத வான சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பசு வாகனத்தின் மீது அமர்ந்து முக்கிய வீதிகளில் சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான பி. சோமசுந்தரம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இதையடுத்து உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரிய நாயகி அம்மாள் சமேத வான சுந்தரேஸ்வரர் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவில் சுந்தரேஸ்வரர் செய்யாற்றிற்கு சென்று ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாட்டை விழா குழுவினர் செய்திருந்தனர். திருத்தணி முருகன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் திருக்கோவிலில் தைப்பூச விழாவையொட்டி அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு சந்தன காப்பு, தங்க கிரீடம், வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முருகன் மாலை அணிந்து அரோகரா என்ற கோஷத்துடன் மலைக்கோவிலில் குவிந்தனர். மலைக்கோவிலை சுற்றி பக்தர்களின் கூட்டம் அலைமோதியதால் 100 ரூபாய் கட்டண வழியில் 2 மணி நேரமும், பொது தரிசன வழியில் 3 மணி நேரமும் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். மாலையில் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் அமர்ந்து மாடவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் தடையின்றி சாமி தரிசனம் செய்யவும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் வகையில் மலைப்பாதையில் கார், வேன், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களுக்கு மலைப்பாதையில் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் சார்பில் 15 இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டது. சிறுவாபுரியில் அமைந்துள்ள முருகன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தொடர்ச்சியாக 6 வாரங்கள் சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். அதன்படி இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களை சேர்ந்த ஏராளமானோர் சிறுவாபுரிக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். கோவிலில் பொது தரிசனத்திற்கு ரூபாய் 50ம், சிறப்பு தரிசனத்திற்கு ரூபாய் 100ம் வசூலிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் மண்டபம் வழியே கோவிலுக்குள் சென்று 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் புதிய வீடு கட்ட வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், அரசியல், ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தடையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்தால் மனநிறைவை தருவதாகவும் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுவதாகவும் பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள முருகப்பெருமான் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள முருகப்பெருமான் திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவ பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆபரணங்களாலும் மலர் மாலைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் சென்னை, வேலூர், அரக்கோணம், கோயம்புத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட வெளி மாநிலங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வல்லக்கோட்டை முருகப்பெருமானை வழிபட்டனர். விழாவில் வல்லக்கோட்டை முருக கோவில் செயல் அலுவலர் செல்வகுமார், ஊராட்சி செயலாளர் முரளி, வல்லக்கோட்டை அருணா, குழு தலைவர் செந்தில்ராஜன், செங்காடு ஊராட்சி மன்றத்தின் 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் மற்றும் MKR என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். விழாவில் பக்தர்களுக்கு மருத்துவ வசதியுடன் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பிரசித்தி பெற்ற இருதாவூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் முருகப்பெருமானின் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளும் பக்தர்கள் காவடி எடுத்து வருவதும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பலராமபுரம் அடுத்த இருதாவூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலையில் கோவிலின் நடை திறக்கப்பட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க ஆபரணங்களாலும் மலர் மாலைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்று சுப்பிரமணிய சுவாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர். அதன் பின்னர் பல்லக்கில் எழுந்தருளி வலம் வந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு வழிநடிகளும் கேரளா மக்கள் மலர் தூவி தீப ஆராதனை காட்டி வழிபட்டனர். திருப்புகழ் திரு அருட்பா சபை சார்பில் 155வது தைப்பூசம் மற்றும் 21ஆம் ஆண்டு வள்ளல் பெருமான் தைப்பூச அன்னதான திருவிழா அரக்கோணத்தில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்புகழ் திரு அருட்பா சபை சார்பில் 155வது தைப்பூசம் மற்றும் 21ஆம் ஆண்டு வள்ளல் பெருமான் தைப்பூச அன்னதான திருவிழா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாவட்ட தலைவரும் வள்ளலார் அன்னதான குழு தலைவருமான M. தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வள்ளலார் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் தைப்பூசத்தை முன்னிட்டு நாள் முழுவதும் ஆலய வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் பாமக மணி, காங்கிரஸ் பார்த்தசாரதி, தமாக ரவிச்சந்திரன் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 17 வகையான புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும். மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை. தமிழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி துரோகம் இழைத்துள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களுடன் பாஜக அரசு போர் புரிவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஈரானுக்கு பதில் வெனிசுலாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் கொள்முதல் செய்யும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.